பிரித்தானியாவில் லண்டனின் வெம்ப்லி மற்றும் ஹரோ பகுதிகளில் இந்திய வம்சாவளியினருக்கு சொந்தமான வணிக நிலையங்கள் மீது திட்டமிடப்பட்ட முறையில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஈலிங் ரோடில் உள்ள புகழ்பெற்ற இந்திய உணவகங்கள் மற்றும் கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெம்ப்லியின் ஈலிங் ரோடில் அமைந்துள்ள மானேக் சவுக் எனும் இந்திய உணவகம் ஒரே வாரத்தில் 2 முறை இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 5 மற்றும் மார்ச் 7 ஆகிய திகதிகளில் முகமூடி அணிந்த ஒரு கும்பல் உணவகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த தளபாடங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை அடித்து நொறுக்கியுள்ளது. சுமார் 15 முதல் 20 பேர் கொண்ட இந்த கும்பல் எந்தவித காரணமுமின்றி அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திய காணொளிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இதேபோல ஹரோ ரோடில் உள்ள பனேசர் ஃபுட் அண்ட் வைன் கடையின் முன்பாக இறந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஒரு கும்பல் காலால் மிதித்து சேதப்படுத்தியுள்ளது. வன்முறை இத்துடன் நிற்காமல் கடந்த திங்கட்கிழமை இரவு ஈலிங் ரோடில் வைத்து குஜராத்தி வம்சாவளியை சேர்ந்த நபர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்டு நடத்தப்படுவதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் ஹரோ பகுதியில் ஹோலி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் மீதும் சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்த முயன்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பொப் பிளாக்மேன் கவலை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரின் நடவடிக்கை மந்தமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காடைத்தனமான செயல்களை பிரவுன் கவுன்சில் கடுமையாக கண்டித்துள்ளது. வணிகர்களுக்கு எதிரான இவ்வாறான வன்முறைகள் பொறுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்றும் இது தொடர்பான ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்திய வம்சாவளியினரை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்கள் லண்டன் வாழ் புலம்பெயர் மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரினதும் கோரிக்கையாக உள்ளது.